ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து வணக்கம். அதை முதல்ல சொல்லிக்கிறேன்னா எல்லாருக்கும் வணக்கம். இட்லி பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட் இட்லிஸ், நல்ல சாஃப்டாக நல்ல இருக்கிற இட்லிஸ். இந்த இட்லிஸ் வந்து ரைஸ் இல்லாத இட்லிஸ். இதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த கப்பில் நான் இப்போ என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லாமே அந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது வந்து உளுந்தப்பருப்பு, இது பாசிப்பருப்பு, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த லோபியான்னு சொல்லுவாங்கள்ல, சவுளி லோபியான்னு, இது. ஆனால் காராமணி தட்டைப்பயிறுங்கிறது வேறு, இது வந்து சவுளி லோபியான்னு சொல்லுவாங்க. இது வந்து கொள்ளு, இது வந்து ஸ்ப்ரவுட்டட் வெந்தயம். நான் நார்மல் வெந்தயம் இட்லிக்கெல்லாம் போடுற மாதிரி நீங்கள் நார்மல் வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டி இந்த இட்லிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் வந்து 5 ஐட்டம் நான் யூஸ்வலி போடுவேன். இதில் 4 ஐட்டம் தான் இருக்குது. இப்போது 4 தான் இருக்குது. இதுக்கு பதிலாக இப்போ இந்த பயிருக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாசிப்பயிறு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிளாக் சன்னா தால் யூஸ் பண்ணலாம், ராஜ்மா யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரோட்டீனுக்காக நீங்கள் இதில் எது வேணாலும் ஹோல் இது. ஏன்னா கொஞ்சம் அரைச்சி இட்லி மாதிரி வேகிறதுனால எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் கிடைக்கும். உங்களுக்கு தோசையாக ஊற்றினா கூட சில பேருக்கு ப்ளோட்டாக இருக்குது, வயிறு ப்ளோட்டாக இருக்குது, ஜாஸ்தி டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் வேறஸ் இதில் பார்த்தீங்கன்னா அரைக்கிறீங்க, அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்டீம் ஆகிடுது. இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இதில் வந்து இந்த பயிரெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு கொள்ளு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. அந்த ஸ்மெல்லு வரும், அந்த பயிரோட ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வந்தால் சில பேருக்கு அது அந்த ராவை அரைச்சி இட்லி ஊற்றினா அந்த இட்லிலேயே அந்த லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கும், அது பிடிக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்மெல், அதாவது மூங்காலையும் உளுந்து பருப்பையும் விட்டுருங்க. இது கொள்ளு, அதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசி பயிறு யூஸ் பண்ணிங்கன்னா அது ராஜ்மா எது யூஸ் பண்ணாலும் அதை மட்டும் நல்லா வறுத்துருங்க. கொள்ளு இதெல்லாம் வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் வராது. வறுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ நிறைய அது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. ஸோ யாரெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது கூட வெந்தயத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் அளந்து ஒரே பாத்திரத்தில் போட்டு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வச்சுட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து காலையில் ஊற வச்சேன், 5 hours வச்சேன், 2 o'clock கிட்ட அரைச்சேன். இப்போ எனக்கு நைட்டுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஸ்கின்னெல்லாம் இருக்கிறதுனால இதோட ஃபைபர் நமக்கு நல்லாவே கிடைக்கும். கொள்ளு இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சூப்பர் சாஃப்ட் இட்லி, ரொம்ப ஹெல்த்தி இட்லியும் கூட. அதான் நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது அந்த ஃப்ரெஷ்ஷு ரா இந்த மாதிரி இருக்கிற பச்சை வாசம் வர்றது, மாவில் வர்றது பிடிக்கலைன்னா இதெல்லாம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதில் ஒன்றா போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிருங்க. அந்த ஸ்மெல்லு வராது, இன்னும் கொஞ்சம் நல்ல என்ஹான்ஸ்டு ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இட்லி. இதில் ரைஸே கிடையாது. ரொம்ப ஃபைபர் உடம்புக்கு தேவைப்படுறவங்க, இது கார்ப்ஸ் மத்தியானம் ரைஸ் சாப்பிட்றீங்க, காலையில் நார்மல் இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக இது நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. மிக்சிலே அரைச்சலாம், உங்களுக்கு கிரைண்டரே தேவையில்லை. மிக்சிலே அரைச்சாலே இப்போ எனக்கே இப்போ நான் வந்து இந்த இட்லி வந்து 16 இட்லிஸ் ஊற்றிருக்கேன் இப்போதைக்கு. இன்னும் ஒரு 12 இட்லிஸ் வரும், அந்த அளவுக்கு மாவு என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒரு கப்பு போட்டேன்னா அந்த 5 கப்பு போடுறதுனால இப்போ 16 இட்லிஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 12 இட்லிஸ்க்கு எனக்கு மாவு இருக்குது. ஸோ நீங்கள் 2 நைட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசையாகவும் ஊற்றலாம். இன்ஃபேக்ட் இது தோசையாக ஊற்றலாம். அதே மாதிரி இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகணும்னா நீங்கள் ஜீரகம், கடுகு, அந்த மாதிரி கருவேப்பிலை வறுத்து போட்டு கூட இட்லி, காஞ்சிபுரம் இட்லி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்கிறது பிடிக்காது. அதான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப சூஸியாக பிக்கியாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். பசங்களுக்கும் அந்த மாதிரி வறுத்துட்டு ஊற வச்சு அரைச்சி கொடுத்திங்கன்னா ஸ்மெல் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் லைக் இட். பி ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. காட் bless you all. Bye from Lalita.